இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடு நிறைய பேர்த்தோட கனவு வீடாமல் இருக்குது. 100 இல்லைங்க 200% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீட்டை 5.5 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. 4000 சதுரடி 4 பெட்ரூமோட அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 5.5 சென்ட் 2400 சதுரடி ஒரு கிரவுண்டு பக்கம் அமைஞ்சிருக்கக்கூடிய சைட்டில் கட்டியிருக்கிறதுனால வீட்டை வந்து நல்லாவே ஸ்பேசிஸாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அதை தாண்டி வீட்டோட எக்ஸ்ட்ரீ ஒர்க்கு இன்டி ஒர்க்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. முக்கியமாக வீட்டோட பிளான் தான் ஹைலைட்டு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க, கிழக்கு பார்த்த மாதிரியான வாசலோட பிளான் பண்ணியிருக்காங்க. 40 அடி ஃப்ரண்டேஜ் அமைஞ்சிருக்கிறதுனால வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா பிரம்மாண்டமாகவே இருக்குது. கான்டெம்பரரி லுக்கில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் பால்கனி இங்கேருந்து பார்த்தாவே தெரிகிற அளவுக்கு ஒரு பெரிய ஃப்ரண்ட் பால்கனியும் கொடுத்துருக்காங்க. உட்டன் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய டைல் ஒர்க்கு, அது போக ஸ்டோன் கிளேடிங் ஒர்க்கு, டெக்ஸ்சர் ஒர்க் கூட வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் செம்மையாக இருக்குது. அது போக நிறைய லைட் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. என்ட்ரன்ஸில் 2 காரை நீங்கள் தாராளமாக வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபோல்டபுள் டைப் மெட்டல் கேட் இருக்குங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 20க்கு 20ங்கிற அளவில் பார்க்கிங் ஏரியா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கிங் ஏரியாவில் நீங்கள் தாராளமாக 2 பெரிய எக்ஸ்யூவி காரே நிறுத்திக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி நிறுத்தினீங்கன்னா சடான் கார்லாம் 3 கார் நிறுத்தலாம். அந்த அளவுக்கு பார்க்கிங் ஏரியா ஸ்பேசிஸாக இருக்குது. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு பார்க்கிங் டீல்ஸு, வாலுக்கு எல்லாமே டெக்ஸ்சர் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. சிம்பிளாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. வித் லைட் ஒர்க்கோட பிளான் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி நல்லாவே செட் பேக் ஸ்பேஸ் இருக்குங்க. பார்க்கிங் ஏரியாவை தாண்டி இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் ஸ்பேஸ் இருக்குது. சிட் அவுட் ஸ்பேஸோட ஃப்ளோரிங் ஃபுல்லாக கிரானைட் ஒர்க் இருக்குது. அது போக செட் பேக் ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க் கொடுத்துருக்காங்க. இந்த சிட் அவுட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இந்த மாதிரியான ஸ்டோன் கிளேடிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு மார்பினேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. லைட் ஒர்க்லாம் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் வீட்டோட மெயின் டோர் இருக்குங்க. தேக்கு மரத்தில் கொடுத்துருக்குறாங்க. கிழக்கு பார்த்த மாதிரி ஃப்ரெஞ்ச் டோர் டைப்லாம் அமைஞ்சிருக்கு. டோரோட டிசைன்லாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 20க்கு 20ங்கிற அளவில் நல்லா லாவிஷான ஒரு லிவிங் ஏரியாங்க. லிவிங் ஏரியாவோட சென்டரில் ஒரு சாண்டிலியர் லைட் தொங்கிட்டு இருக்காங்க. உட்டன் பிளாங்க் மாதிரியான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட்டு, ஸ்பாட் லைட்டு, அது போக பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸு, அதுக்கேற்ற மாதிரியான பெயிண்டிங் ஒர்க்கு, அதுக்கேற்ற மாதிரியான விண்டோ கெட்டன்ஸு, இந்த மாதிரி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. விண்டோஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஞ்ச் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய விண்டோங்க. தேக்கு மரத்துலேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் ஏரியாவில் இந்த சைடு வந்து கிழக்கு பார்த்த மாதிரி பூஜா கேபினெட் இருக்குது. உள்ளே எல்லாமே உட்டன் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா விநாயகர் சிம்பிள் இருக்கிற மாதிரியான சிஎன்சி கட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பேனலிங் ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. கீழே ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குது. கிரானைட் கவுண்டர் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் ஏரியாவில் இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி யூனிட் இருக்குங்க. கிளாஸியான ஃபினிஷிங்கில் மார்பினேட் லுக்கில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு டிவி யூனிட்டு. கீழே ஃப்ளோரிங்லேருந்து ஆரம்பித்து சீலிங் லெவல் வரைக்கும் இருக்கிற மாதிரினா ஒரு கிராண்டான டிவி யூனிட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த டிவி யூனிட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹிட்டனாக இருக்கிற மாதிரினா ஒரு சின்ன ஸ்டோர் ரூம் இருக்குங்க. டிவி யூனிட்டுக்கு பின்னாடி ஸ்டார் கேஸ் இருக்குது. கீழே இங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் திங்ஸ் எல்லாம் டம்ப் பண்ணி வச்சுக்கிற மாதிரினா ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது. அது போக இந்த இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரினா ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. யூபிஎஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குங்க. அடுத்து நான் வந்து வீட்டோட டைனிங் கம் கிச்சன்லாம் காமிக்கிறேன். டைனிங் கிச்சன் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஓப்பனிங் என்ட்ரன்ஸ்லாம் இந்த மாதிரியான பேனலிங் ஒர்க்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 11க்கு 17ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டைனிங் ஸ்பேஸ் செப்பரேட்டாக இருக்குது. அதுபோக கிச்சன் ஸ்பேஸும் செப்பரேட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேஸோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே உட்டன் லுக்கில் இருக்கிற மாதிரியான டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேட் ஃபினிஷிங்கில் பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் இருக்குது. நிறைய ஸ்பாட் லைட்டு, உட்டன் தீமில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபால் சீலிங் ஒர்க்கு, அதில் ஃபேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு நமக்கு க்ராக்கரி யூனிட் இருக்குது. கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷன் யூனிட் வித் மிரர் செட்டப்போடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக டைனிங் ஏரியாவில் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்கான ஜன்னல்லாம் இருக்குங்க. அடுத்து நான் வந்து கிச்சனை காமிக்கிறேன். கிச்சனை பொறுத்த வரைக்கும் 11க்கு 17ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிச்சன் ஸ்பேஸ். நல்லா ஒரு பெரிய மாடுலர் கிச்சனுங்க. செம்மையான கலர் க்ரீமில் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனோட இன்டிஒர்க்ஸ் எல்லாம் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே அக்லர் ஃபினிஷிங்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் யூனிட்ஸுங்க. கவுண்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு யூ ஷேப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிரானைட் கவுண்டரு. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஷ் வாஷர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து இங்கே இருக்குது. அது போக நீங்கள் மிக்ஸி, கிரைண்டர் இந்த மாதிரிலாம் வச்சுக்கிறீங்கன்னா இங்கே வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு ஹிட்டனாக ஆற வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு டோர் வந்துடும் சொல்லி சொன்னாங்க. அது போக வால் ஃபுல்லாமே நிறைய வால் யூனிட் இருக்குது. கிளாஸ் டோரெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது போக கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க்லாம் பண்ணி ஓப்பன் ஸ்டோரேஜஸாகவும் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடு சிம்னி இருக்குது. இதுக்கு மேலே ஃபுல்லாமே பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் சிம்பிளாக நீட்டாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குங்க. கவுண்டருக்கு கீழே ஃபுல்லாமே நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. ஹேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கோல்டன் தீமில் இருக்குது. வாலுக்கு எல்லாமே கிளாஸான டைல் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சைடும் நமக்கு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட் போர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்து இந்த 11க்கு 17 கிச்சனை தாண்டி இந்த இடத்துல ஒரு தனி ஸ்டோர் ரூம் இருக்குது. அது போக இந்த இடத்துல ஒரு தனி யூட்டிலிட்டி ஏரியாவும் இருக்குங்க. யூட்டிலிட்டி ஏரியாவில் நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அது போக இந்த இடத்துல ஒரு சர்வீஸ் சிங்க்கும் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக கபோர்ட் ஒர்க்ஸும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நான் வந்து வீட்டோட செட்பேக் ஸ்பேஸை காமிக்கிறேன்.
டைனிங்லேருந்து வீட்டோட செட்பேக் ஸ்பேஸ் போகிறதுக்கு ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்குறாங்க, உட்டன் டோர். வெளியே பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக இந்த மாதிரியான மெட்டல் டோர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் அந்த லேடரை தூக்கி பின்னாடி செட்பேக் ஸ்பேஸில் வச்சுட்டு வந்தேன். செட்பேக் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ரைட் சைட் செட்பேக் ஸ்பேஸில் ஜனமூலியில் போர்வெல் வாட்டர் சிம்பிளாக இருக்குது. இது வந்து பேக் சைடில் அமைச்சிருக்கக்கூடிய செட்பேக் ஸ்பேஸ். இந்த இடத்துல நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி வீட்டை சுற்றியுமே நல்லா செட்பேக் ஸ்பேஸ் இருக்குங்க. இதே செட்பேக் ஸ்பேஸில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் அமைஞ்சிருக்குங்க. 5க்கு 8 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய இந்தியன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம் கம்ப்ளீட்டாக டைல் ஒர்க்கும் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அடுத்து நான் வந்து பெட்ரூம்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். இந்த வீட்டில் வந்து மொத்தமாக 4 பெட்ரூம் இருக்குது. ஒன்று வந்து மாஸ்டர் பெட்ரூம், மிச்சம் 3 பெட்ரூமே 16க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் கிங் சைஸ் பெட்ரூமாக தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. பெட்ரூமோட டோருக்குலாம் பார்த்தீங்கன்னா உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த மாதிரியான டிசைனில். இது வந்து 16க்கு 16 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூமுங்க. சென்டரில் ஒரு பெரிய கிங் சைஸ் உட்டன் காட் வித் மேட்ரஸ் ஹெட்போர்ட் டிசைன் ஃபால் சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த சைடு ஃபுல்லாமே நமக்கு வார்ட்ரோப், ஸ்டடி டேபிள், ட்ரெஸ்ஸிங் யூனிட், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்கு இந்த மாதிரியான ஸ்பேசஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. உட்டன் காட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு ஜன்னல்களும் இருக்குது. இந்த சைடு வாலுக்குலாம் வந்து வாலில் டெக்ஸ்சர் ஒர்க்கும் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர்லாம் வந்து ஃபைபர் டோராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு வந்து 10க்கு 5ங்க. பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக இருக்கிறனால என்டர் ஆகிற இந்த ஸ்பேஸையும் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பேஸையும் ட்ரை ஏரியாவாக பிளான் பண்ணி இந்த இடத்துல ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை வெட் ஏரியாவாக கொடுத்து அந்த இடத்துல ஷவர் யூனிட்லாம் கொடுத்துருக்காங்க. டெயில் ஒர்க்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. கீசரு, அது போக சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிராண்டட் சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டி வச்சிருக்காங்க. வால் மவுண்டட் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிளாசெட்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம வந்து வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரை போய் ஃபஸ்ட் ஃப்ளோரை எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. கிரனைட் அண்ட் டெயில் ஒர்க்கில் ரெடி பண்ணி ஹேண்ட் ரைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டஃப் அண்ட் கிளாஸில் கொடுத்து, அது போக இந்த ஸ்டார் கேஸ் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கான ஃபிக்ஸட் விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான கட்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, பிளைண்ட்ஸ் கட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார் கேஸ் ஏரியா மேலே வந்தீங்கன்னா 11க்கு 20 அளவில் ஒரு பெரிய லான்ச் இல்லாட்டி இந்த வீட்டோட ஃபேமிலி லிவிங் ஏரியான்னு சொல்லலாம். இந்த ஸ்பேஸ்லேருந்து இந்த வீட்டோட மல்டிபர்பஸ் ரூம் ஆகட்டும், வீட்டோட 2வது பெட்ரூம், 3வது பெட்ரூம், 4வது பெட்ரூம் ஆகட்டும், எல்லாத்துக்கும் போகிற மாதிரி சென்டராக பிளான் பண்ணி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க்கு, ஃபேன்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஸ்பேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸையும் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வீட்டுக்குள்ளேருந்தே போகிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. முதல்ல வந்து இந்த சைடு இருக்கக்கூடிய வீட்டோட இது வந்து 2வது பெட்ரூம்னு வச்சுக்கலாம். 2வது பெட்ரூமை பார்க்கலாம். 16க்கு 16 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிங் சைஸ் பெட்ரூம் தாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கிங் சைஸ் காட் கொடுத்துருக்காங்க வித் மேட்ரஸோட ஹெட்போர்ட் டிசைன் வந்துடும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே டெக்ஸ்சர் ஒர்க் இருக்குது. ஆப்போசிட்டில் நமக்கு டிவி நெட் இருக்குது. இந்த சைடு நமக்கு வார்ட்ரோப் இருக்குது. அது போக ஸ்டடி டேபிள் இருக்குது. லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது. அது போக அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் 4.5க்கு 6 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸுங்க. ட்ரெஸ்ஸிங் யூனிட் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸை தாண்டி இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் நம்ம ஃபஸ்ட் பெட்ரூமில் பார்த்த அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் மாதிரியே ட்ரை ஏரியா, வெட் ஏரியாங்கிற கான்செப்டில் பிரித்த ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம் 10.5க்கு 6 அளவில் அமைஞ்சிருக்குங்க. அடுத்து வந்து நான் வீட்டோட 2வது பெட்ரூம் இப்போ தான் பார்த்தோம். அடுத்து 3வது பெட்ரூமை காமிக்கிறேன். 3வது பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் இதுவை காமிக்கிறேன். அது வந்து 16க்கு 16 பெட்ரூம். இது வந்து 11க்கு 17 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கசகசன்னு இல்லாமல் சிம்பிளாக நீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க, ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு, அப்போ லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் இருக்குது. இன்டர்வியூக்ஸோட கலர் காம்பினேஷனும் பார்க்குறதுக்கு வந்து இன்னும் நீட்டாக இருக்குங்க. இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. 4.5க்கு 11 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட் கம் பாத்ரூம் தான். டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன் டெயில் ஒர்க்கு, தேவையான சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக மாட்டி வச்சுருக்கிறாங்க. அடுத்து நான் வந்து வீட்டோட 3வது பெட்ரூமை காமிக்கிறேன். சரி, கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கல. 4வது பெட்ரூமை காமிக்கிறேன். 4வது பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் 16க்கு 16 கிங் சைஸ் பெட்ரூம். ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு அப்படியே மேலே தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு பெட்ரூமில் என்னென்னலாம் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் இந்த பெட்ரூமையும் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமில் ஒரு ஃப்ரண்ட் ப்ரைவேட் பால்கனி இருக்குது. அது போக அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. கீழே நம்ம பார்த்த அதே மாதிரி தான் இந்த டாய்லெட் கம் பாத்ரூமையும் ரெடி பண்ணியிருக்காங்க. டெயிலோட கலர் காம்பினேஷன் மட்டும்தாங்க வித்தியாசம். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 5க்கு 10ங்க. அடுத்து நான் வந்து இந்த பெட்ரூமோட ஃப்ரண்ட் பால்கனியை காமிக்கிறேன். ஃப்ரண்ட் பால்கனியை பொறுத்த வரைக்கும் பார்க்கிங் ஸ்பேஸ் அப்படியே நம்ம மேலே பால்கனி ஸ்பேஸ் தான் அமைஞ்சிருக்கு. 20க்கு 20 அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃப்ரண்ட் பால்கனி. பாதி வந்து கவர்டு பால்கனி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா செமி கவர்டு பால்கனியாக கொடுத்துருக்காங்க. பர்குலா டிசைன் எல்லாம் பிளான் பண்ணி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டஃப் அண்ட் கிளாஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ஒரு கவர்டு பால்கனியாக மாறிடும். ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் டெயில் ஒர்க், மேட் ஃபினிஷிங்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுபோல் இந்த மாதிரியான டெக்ஸ்சர் ஒர்க்லாம் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸும் இருக்குது. இதுவும் வந்து பால்கனி ஸ்பேஸ் தாங்க.
அடுத்து நான் வந்து மல்டி பர்பஸ் ரூம் காமிக்கிறேன். மல்டி பர்பஸ் ரூமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜிம் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோர் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை லாண்ட்ரி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஹோம் தேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பிளான் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, மல்டி பர்பஸ் ரூம் மாதிரி. இங்கே நமக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது. அது போக அந்த சைடு வால் ஃபுல்லாமே ஒரு பெரிய ஜன்னலும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து டெரஸ் போயிடலாம். டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேருந்தே போகிற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. நம்ம கீழேருந்து நம்ம மேலே எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து டெரஸ் போகிறக்கான ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா கிரானைட் ஒர்க்லாம் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. மேலே அந்த டெரஸ் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி சேஃப்டிக்காக இந்த மாதிரியான ஒரு மெட்டல் டோர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா மழை தண்ணி வந்து டைரெக்டாக இந்த மெட்டல் டோர் மேலே படாமல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபைபர் டோர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. டெரஸை பொறுத்த வரைக்கும் கூல் அண்ட் டெயில் ஒர்க்லாம் இருக்குங்க. 2 வாட்டர் டேங்க் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்து இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் வடவழி லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குங்க. நீங்கள் வடவழியும் கூட வர தேவையில்லை. வடவழிக்கு முன்னாடியே முல்லை நகர் செக் போஸ்ட்லேருந்து வர மாதிரியே இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் லேண்ட் இன்டோக்ஸோடலாம் சேர்ந்து 2,30,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. 5.5 சென்ட் லேண்ட் ஏரியா 4000 சதுரடியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு 4 பெட்ரூம் வீடுங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய நம்ம டீமோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு டேட்டா வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.